ஹாய் கைஸ், தியரிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ். நம்ம வந்து ப்ராக்டிக்கலில் பார்த்த மாதிரி வெயிங் மெஷின் வந்து வேக்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ வெயிங் மெஷின் வந்து வாங்கிக்கணும். ஸோ அப்போ தான் ஒரு வேக்ஸ் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக மெஷர் பண்ண முடியும். ஹீட் பண்ணுறதுக்கு வெசல்ஸ், க்ளவுஸு அண்ட் தெர்மோமீட்டர் வந்து போரிங் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு தெர்மோமீட்டர் தேவை. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து அனலைஸ் பண்ண தெரியும். ஸோ இவ்வளோ டைம்குள்ளே நம்ம போர் பண்ணால் கரெக்டாக இருக்கணும். பட் ஸ்டார்டிங் வந்து தெர்மோமீட்டர் வாங்கிக்கோங்க. ஸ்பேச்சுலா வந்து நாட் நெசசரி. நீங்கள் நல்லா வந்து ஒரு பிஸ்னஸ் லெவலில் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேச்சுலா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த சைடில் உள்ள எல்லா லேயர்ஸுமே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மிக்சிங் பர்பஸ்க்கு தான் ஸ்பேச்சுலா நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பல்காக பண்ணுறப்போ மட்டும் ஸ்பேச்சுலா இருந்தால் போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு கேண்டில் வேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ் சோய் வேக்ஸ் அண்ட் பீஸ் வேக்ஸு. சோய் வேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா A++, அதாவது AA+ அப்படிங்கிற ஒரு கிரேடில் இருந்து தான் வாங்கணும். பீஸ் வேக்ஸ் வந்து ஓல்டு, அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சோய் வேக்ஸ் A++ கிரேடில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பேரஃபின் வேக்ஸும் ஜெல் வேக்ஸும் உங்களுக்கு கெமிக்கல் பேஸ்டு, அது வந்து நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடாது, இன்ஆர்கானிக்கு. அதனால் அதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். கேண்டில் பொறுத்தவரை சோய் வேக்ஸ் வந்து பெஸ்ட் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஆயில் அண்டு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில். இது ரெண்டுத்தில் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஃப்ரேக்ரன்ஸ் பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாருமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரோஸ், லாவெண்டர், லெமன் கிராஸு. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் வெனிலா ஃப்ளேவர், இது எல்லாமே அடிக்கடி எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ராக்ரன்ஸு. அண்ட் உங்ககிட்ட கஸ்டமர் என்ன ஃப்ராக்ரன்ஸில் வேணும் கேண்டில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். அன்சென்டட்னா நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ண வேண்டாம். சென்டட் கேண்டிலுக்கு மட்டும் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணால் போதும். ஃப்ராக்ரன்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்? மினிமம் லோட் அப்படின்னா 5% எடுக்க போகிறோம். எப்படின்னா உங்களுடைய வேக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜோ அதில் நீங்கள் 5% வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. மேக்ஸிமம்னா 10% வந்து நம்ம எடுக்கணும். ஓகே, இப்போது 100 கிராம் வேக்ஸில் 5% கால்குலேட் பண்ணால் 5 ml நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் பொறுத்தவரையும் எம்எல்ல தான் நம்ம ஆட் பண்ணுவோம். மெஷரிங் கப்பில் வந்து 5 ml ஆட் பண்ணுவோம். ஸோ 5%லேருந்து 6, 7, 8, 9, 10 நம்ம வந்து ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 10 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிராம்ஸ் நீங்கள் வேக்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதில் 5%லேருந்து 10% வரைக்கும் நம்ம ஆயில்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கேண்டிலோடைய விக் பாருங்கள், காட்டன் அண்ட் உடன் 2 டைப்ஸில் இருக்குது. பிக்மெண்ட் பொறுத்தவரை பவுடர் தான் பெஸ்ட்டு. லிக்விட் வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆகும். பட் ஆனால் பவுடர் மிக்ஸ் பண்ணுறப்போ ஆயிலோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தான் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு கேண்டிலில் வந்து மெல்ட் பண்ண கேண்டிலில் ஈஸியாக நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியும். அண்டு பேசஸ் வந்து பாருங்கள், அலுமினியம் பேசஸ், கிளாஸு, பாலிகார்பனேட், டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. கிளே, டெரகோட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. கேண்டில் மோல்டு அப்படி தான் நிறைய டைப்ஸ் இருக்குது. அண்ட் மோல்டெல்லாம் ட்ரெண்டிங்கில் என்ன டைப்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மோல்டு பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். இப்போ பில்லர் கேண்டில்னால் நீங்கள் பில்லர் கேண்டில் பண்ணுறதுக்கான மோல்டில் நீங்கள் போர் பண்ணிங்கன்னா பில்லர் கேண்டில் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம் கிளாஸில். நெக்ஸ்ட்டு ஹீட் கன், ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான கேண்டிலில் வந்து ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணாலும் ஹீட் கன் யூஸ் பண்ணிக்கலாம். போரிங் டெம்பரேச்சர் தான் கேண்டிலில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெல்ட் பண்ணிவிட்டு ஃபாரன்ஹீட்னா 120 டிகிரி ஃபாரன்ஹீட், செல்சியஸ்னா 48 டிகிரி. பட் 48 டிகிரி நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். 50லேருந்து 70 வரைக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதில் நீங்கள் போர் பண்ணுறப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு டைமும் இருக்கும், போர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய கேண்டில்ஸ் பண்ணுறதுக்கும் டைம் எடுத்துக்கலாம். ஸோ 50 செல்சியஸ்லேருந்து 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நீங்கள் போர் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் தெர்மோமீட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு நான் இமேஜ் வந்து சென்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் ப்ரைஸிங் வந்து சொல்கிறேன். ஓகே, ப்ராப்ளம்ஸில் வந்து சிங்க் ஹோல்ஸு, ஃப்ரோஸ்டிங்கு, டர்னலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதனால் வருதுங்கிறது உங்களுக்கு இமேஜ் பார்த்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங். இப்போது வந்து ஒரு கேண்டில் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்கன்னா ப்ரைஸிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரைஸிங் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் நம்ம ப்ராஃபிட் மார்ஜின், இது 2 பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 100 டீ லைட் கேண்டில் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 100 டீ லைட் கேண்டிலுக்கு வேக்ஸு, எசென்ஷியல் ஆயில், வித் பேஸிக் கலரு அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பேக்கிங், இந்த எக்ஸ்பென்சஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை டோட்டல் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். இப்போது 100 டீ லைட் கேண்டில்ஸ் அப்படின்னா இதுக்கு நமக்கு எவ்வளோ வேக்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ 1 டீ லைட் கேண்டிலுக்கு
10 கிராம் வேக்ஸ் நமக்கு தேவைப்படும். ஓகே, உங்களுக்கு புரியுதா? ஒரே ஒரு குட்டி டீ லைட் கேண்டிலுக்கு 10 கிராம் வேக்ஸ் நமக்கு தேவைப்படுதுன்னா 100 டீ லைட் கேண்டிலுக்கு 1000 கிராம் வேக்ஸஸ் நமக்கு தேவைப்படும். ஓகே, 1000 கிராம்னா 1 கேஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 1 கேஜி அப்படிங்கிறதோட அமௌண்ட் எவ்வளோ, 1 கேஜி வேக்ஸுக்கு நம்ம எவ்வளோ வந்து அமௌண்ட் போடுவோம் அப்படிங்கிறத ருப்பீஸில் நான் சொல்கிறேன். இப்போ நிரல் இண்டஸ்ட்ரீஸில் தான் இப்போ நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெண்டர் டீட்டெயில்ஸும் நிரல் இஸ் பெஸ்ட்டு. நார்த் இந்தியா தான் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நிரல் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ 245 100 கேஜி வேக்ஸஸ். நெக்ஸ்ட்டு எசென்ஷியல் ஆயில் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 1000 இன்ட்டு 5% வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். இந்த எசென்ஷியல் ஆயில் அப்படி இல்லைன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5%னால் நமக்கு 50 ml வரும். இப்போ 50 ml அப்படின்னா 25 ml ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் நிரலில் வந்து அப்ராக்சிமேட்டாக 1110 இருக்கும். ஓகே, 25 ml அப்படி தான் உங்களுக்கு வரும். 25 ml அதை விட்டால் 100 ml 1 லிட்டர் அப்படி தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ 25 ml வந்து 1110னா இப்போ 50 mlக்கு 220 rupees நமக்கு தேவைப்படும். பட் டீ லைட் கேண்டிலுக்கு ஃப்ராக்ரன்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது. ஓகே, இவ்வளோ 5%க்கு ஃப்ராக்ரன்ஸ் நம்ம ஆட் பண்ண வேணாம். டீ லைட்க்கு அன்சென்டடாகவே நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் அப்படிங்கிறப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஜார் கேண்டிலுக்குலாம் போனீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு விக் அப்படின்னா ஒரு விக் வந்து 1 rupee தான் வரும். இப்போ 100 டீ லைட் கேண்டிலுக்கு நம்ம 100 விக்ஸ் நமக்கு தேவைப்படும். 100 rupees நமக்கு ஆகும். ஓகே, ஸோ 1 inch விக் அப்படிங்கிறப்போ 1 rupees ஆகும். 4 inch அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் போட்டுக்கோங்க. பேஸஸ் அப்படின்னு பார்க்குறப்போ டீ லைட் பேஸ் வந்து அலுமினியமில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது. நான் அலுமினியம் பேஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறதே உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 rupees அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் பல்காக வாங்குறீங்கன்னா 1.5 rupees தான் வரும். 1.50 rupees இருக்கு இல்லையா, அதுதான் வரும். பட் இப்போ நான் வந்து 2 rupees அப்படிங்கிறத வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போது 100 டீ லைட் கேண்டிலுக்கு 200 rupees வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகும். பேஸஸ் மட்டும். கலர் வந்து ஆப்ஷனல். பிகாஸ் இப்போது நம்ம டீ லைட் கேண்டிலில் வந்து ஒயிட் கலர் போர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் டெக்கரேட்டிவ் கேண்டிலுக்கு ஃப்ளவர், குட்டி ஹார்ட் அந்த மாதிரி தான் போடுவோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு 8 கிராமுக்கு வந்து 45 rupees ஆகும். 8 கிராம் கலர் பவுடர் வாங்குறோன்னா 45. பட் ஆனால் அதுவே உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். ஏன்னா பிஞ்ச் தான் நம்ம போட போகிறோம். 2 pinch 3 pinch தான் போட போகிறோம். கலர் வேஸ்ட் ஆகாது. ஸோ கலர் அப்படிங்கிறப்போ நான் இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக 45 rupees அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இந்த கலர் அதுக்கப்புறம் ஆயில் எல்லாமே டக்குன்னு தீராது. ஓகே, ஆயில் வந்து எக்ஸ்பென்ஸாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுவோம். நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா இப்போது நார்த் இந்தியாவிலேருந்து வருது இல்லை கொரியரில் பண்ணுறீங்கன்னா கொரியர் சார்ஜஸை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் பேக்கிங்கிறது ஒரு ப்ராடக்டை நீங்கள் டிஸ்பேச் பண்ணுறதுக்கான பேக்கிங். ஓகே, இப்போது இதெல்லாம் டோட்டல் பண்ணி நீங்கள் ஆன்சர் போடுறது உங்களோட எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கொடுங்க. அதாவது இப்போ நம்மள்ட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜை ப்ராடக்டோட இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு ப்ராடக்டோடைய காஸ்ட்டு அதிகமாக தெரியும். ஷிப்பிங்கை தனியாக எப்பொழுது சொன்னிங்கன்னா அவங்க எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் 1 kgக்கு வந்து அப்ராக்சிமேட் ஷிப்பிங் இப்போ நான் சொல்கிறேன் அதே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நியர்பை உங்கள் கொரியர் ஆஃபீஸில் கேட்டுக்கோங்க. ப்ராடக்டோட நீங்கள் ஷிப்பிங் ஆட் பண்ணுறப்ப ப்ராடக்டோடைய காஸ்ட் அதிகமாக தெரியும். ஸோ கஸ்டமர் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ப்ராடக்டை வந்து நார்மல் காஸ்ட்டில் வச்சுட்டு ப்ளஸ் ஷிப்பிங் கொடுத்திங்கன்னா கஸ்டமர் வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகும். இப்போ 1 kgக்கு வந்து தமிழ்நாட்டில் 80 rupees. அது நீங்கள் ரெகுலராக கொரியர் பண்ணிங்கன்னா கம்மியாக கூட ஆகும். 2 kgக்கு வந்து 160 rupees வந்து ஆகும். இதுவே அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 kgக்கு வந்து டபுளாக இருக்கும். அதோட ஷிப்பிங் வந்து டபுளாக இருக்கும். ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க கொரியர் ஆஃபீஸில். ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ தான் ஷிப்பிங் ஆகும் அப்படின்னு. ஸோ அவங்களோட லொக்கேஷன் பார்த்துட்டு 1 kg எவ்வளோ வரும், 2 kg எவ்வளோ வரும்னு அப்ராக்சிமேட் ஷிப்பிங் வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, கூட குறைச்ச போனாலும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியர்பை வந்து எஸ்டி கொரியர் இருக்குது, ப்ரொஃபஷ்னல், டிடிடிசி. எஸ்டி வந்து பெஸ்ட்டு. தமிழ்நாடுனா அதர் ஸ்டேட்டுக்கு போகிறீங்கன்னா டிடிடிசி வெரி வெரி பெஸ்ட்டு. உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் வந்து லிட்டில் பிட் அதிகமாக இருக்கும். இப்போ என்னென்னா வேக்ஸு, எசென்ஷியல் ஆயில், விக்கு, பேசிக், கலர்ஸு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் ப்ரைஸிங் இதெல்லாம் டோட்டலாக உங்களுக்கு வர எக்ஸ்பென்சஸ். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா
இது செல்லிங் ப்ரைஸ் கிடையாது, இது டோட்டல் எக்ஸ்பென்சஸ். இதுதான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கின ஒரு காஸ்ட் ப்ரைஸ். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஆட் பண்ணி கொடுக்குறது தான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ இப்போ 960 ருபீஸ் வந்து 100 டீ லைட் கேண்டிலுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காஸ்ட்டாக இருக்கும். இதையும் தாண்டி நீங்கள் செல்லோ டேப் அப்புறம் அந்த கரண்ட் பில்லிங் இது எல்லாமே கூட நீங்கள் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்னு போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு செலவு பண்ணுறீங்கனாலும் அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 960 டிவைடட் பை 100 போட்டிருக்கேன்னா டோட்டலாக 100 டீ லைட் கேண்டில் பண்ணுறோம். பட் நமக்கு 1 டீ லைட் கேண்டிலோடைய ரேட் தெரியணும். 1 டீ லைட் கேண்டில் எவ்வளோ? 9.60 பைசா. ஓகே, அப்போது 10 ருபீஸ் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. இப்போ 10 ருபீஸுங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ்னால் இதில் ப்ராஃபிட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த ப்ராடக்டோடைய ஃபுல் எக்ஸ்பென்சஸை நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறமா செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல. எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா 10 ருபீஸ் இன்ட்டு 1.5 1.5 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா நான் கம்மியான ப்ராஃபிட் வச்சுப்பேன் 1.5 டைம்ஸு. இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆனால் 2 டைம்ஸு. இன்னும் நீங்கள் நல்லா டெவலப் ஆகிட்டீங்க, எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது, அப்போது நான் வந்து ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா 3 டைம்ஸ் ப்ராஃபிட் வச்சுக்கலாம். ஓகே, அப்போது உங்கள் ப்ராடக்டோடைய எக்ஸ்பென்சஸ் இன்ட்டு 1.5 இன்ட்டு 2 இன்ட்டு 3 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் நான் சொல்கிறேன். ப்ராஃபிட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? எவ்வளோ எக்ஸ்பென்சஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் தான் இன்ட்டு எத்தனை டைம் நீங்கள் ப்ராஃபிட் வைக்க போகிறீங்களோ. இப்போ இந்த 3 ஆப்ஷனை நான் கொடுத்துருக்கேன், இதில் எனி ஒன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா 1.5 ருபீஸ் அப்படின்னு நீங்கள் இன்ட்டு பண்ணிங்கன்னா 15 ருபீஸ்க்கு நீங்கள் சேல் பண்ணலாம் ஒரு கேண்டில். செகண்ட் டைம் 2 டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா 20 ருபீஸ்க்கு சேல் பண்ணலாம். 3 டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா 30 ருபீஸ் 1 டீ லைட் கேண்டிலுக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகேவாடா? ஸோ இப்படி நம்ம வந்து சேல் பண்ணுறதுனால ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்? 1.5 டைம் எடுக்கிறீங்கன்னா 5 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவே வந்து 2 டைம்ஸ் எடுக்கிறீங்கன்னா 10 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவே 3 டைம்ஸ் எடுக்கிறீங்கன்னா 20 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி தான் நம்ம ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் ஒரு டேபிள் மாதிரி எடுத்துக்கணும். இது இப்போ ஒரு கேண்டில் மோல்டே பண்ணுறீங்கன்னா கேண்டில் மோல்டு வந்து எவ்வளோ கிராம் வேக்ஸ் பிடிக்குது, அதுக்கு நம்ம எவ்வளோ ஆயில் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு கலர் எவ்வளோ போடணும், டிரான்ஸ்போர்ட் சார்ஜு, பேக்கிங் சார்ஜு, விக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எத்தனை டைம்ஸோ அத்தனை டைம்ஸ். அதே மாதிரி நம்ம டீ லைட் கேண்டில்லாம் 1 கேண்டில் 2 கேண்டில்னு சென்ட் பண்ண மாட்டோம். எப்படி சேல் பண்ணுவோன்னா பேக் ஆஃப் 10 பேக் ஆஃப் 20ன்னு சேல் பண்ணுவோம். அப்போது நீங்கள் இப்போது பேக் ஆஃப் 10 அப்படின்னு 1.5 டைம்ஸ்க்கு நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க, ப்ராஃபிட்க்கு சேல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் வரும். 2 டைம்ஸ் ப்ராஃபிட்க்கு சேல் பண்ணுறீங்கன்னா 200 ருபீஸ் வரும். 100 ருபீஸ் ப்ராஃபிட் வரும். இதுவே வந்து நீங்கள் 3 டைம்ஸ் ப்ராஃபிட்க்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா 200 ருபீஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகே, நான் சொல்கிறது வெறும் 10 டீ லைட் கேண்டில் ரொம்ப ரொம்ப கம்மியான டைமிங்கில் நீங்கள் கேண்டில் பண்ணலாம். ஜஸ்ட்டு மெல்ட் பண்ணி போர் பண்ண போகிறீங்க, அந்த டைமிங் மட்டும்தான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி கார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, அதாவது கேண்டில் மட்டும் நீங்கள் கொடுக்காம ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமைஸ் கார்டு. ஓகே, கேன்வாவில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஸோ ஒரு கார்டு ஒரு சாக்லேட் கொடுத்து ரிட்டன் கிஃப்ட்டை நீங்கள் அட்ராக்ட் பண்ணி கொடுக்குறப்போ உங்களுடைய பிஸ்னஸோடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எந்த லெவலுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, எந்த லெவலுக்கு நீங்கள் க்ரியேட்டிவிட்டி பண்ணுறீங்களோ நீங்கள் ஈஸியாக க்ரோத் ஆக முடியும். சேம் நீங்கள் கேண்டில் மட்டும்தான் சேல் பண்ணுறீங்கன்னா அந்த கேண்டிலில் எப்படிலாம் வந்து சேல் பண்ணலாம், ரிட்டன் கிஃப்டாக சேல் பண்ணலாம், பர்சனல் நம்ம கஸ்டமைஸ் கிஃப்டாக சேல் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேக்ஸோடைய பேசஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா கலர்ஸு, விக்கு, அதே மாதிரி எசென்ஷியல் ஆயில். இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் மட்டும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கம்மியாக வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ ரோஸ் இருக்குது, லாவெண்டர் இருக்குது, லெமன் கிராஸ் இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 kg போதும். டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 to 50 இருந்தால் போதும். ஸ்டார்டிங் நான் சொல்கிறேன், ஸ்டார்டிங் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து இருந்தாலே போதும். நீங்கள் பல்காக வாங்கணுங்கிறதே கிடையாது. கேண்டில் மேக்கிங் பொறுத்தவரை இன்வெஸ்ட்மெண்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலருமே வாங்க வேண்டாம். பிங்க்கு, பர்பிள், ஸ்கை ப்ளூ. ஸ்கை ப்ளூலே ஒரு அக்வா ப்ளூன்னு சொல்லுவாங்க, டார்க் ப்ளூ, இங்க் ப்ளூன்னு சொல்லுவாங்களா, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஏன்னா ஸ்கை ப்ளூ அவ்வளோ பிரைட்டாக உங்களுக்கு காட்டாது. நெக்ஸ்ட்டு விக்கில் வந்து 1 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் 100 ml போதும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனி மோல்டு, அதாவது ஃப்ளோரல் மோல்டு, பேபி மோல்டு, டெய்ஸி மோல்டுன்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்கில் என்ன மோல்டு இருக்கோ அதை வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குலேயும் நிறையா வாங்கணும்னு நினைக்காம கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எடுத்தோடனே டெவலப் ஆகுங்கிறது இது பண்ணாமல் திங்க் பண்ணாமல் உங்களுடைய ஒர்க் அண்ட் க்ரியேட்டிவிட்டியை போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி ஆன்லைனில் வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்பில் ரெகுலர் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேஷன்ஸ்க்கு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் சொன்னதெல்லாம் நீங்கள் தீர வாங்கிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி பெர்மனண்ட்டாக நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு வாங்க போகிறது பார்த்திங்கன்னா வெயிங் மெஷின், ஹீட் கன் அண்ட் தெர்மோமீட்டர். ஓகே, கம்பல்சரி இது இருக்கணும். அண்ட் அப்ராக்சிமேட் ரேட்டிங் எனக்கு நான் சொல்கிறேன். வெயிங் மெஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250லேருந்து 300 வரும். ஹீட் கன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 950 வரும். தெர்மாமீட்டர் வந்து 300 to 450 வரும். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1000 to 1500 இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ஏன்னா நீங்கள் திரும்பி அதை வாங்கிப்பீங்க. நெக்ஸ்ட்டு அது ஃபிக்ஸடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எப்படி நீங்கள் வந்து ரீச் பண்ணணுன்னா ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ஒரு அக்கௌண்ட்டு, இன்ஸ்டாவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரெகுலர் அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, உடனே ரீச் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. பட் இன்ஸ்டாகிராமில் ரீச் ஆனிச்சுன்னா சேல்ஸ் வந்து சூப்பராக போகும். ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ஃப்ரீ டூல் தான். நீங்கள் பூஸ்டப் பண்ணியும் ட்ரை பண்ணலாம். பட் பூஸ்டப் வந்து இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேணாம். ஒரு 100 போஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து போட்டதுக்கப்புறம் பூஸ்டப் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜை பார்க்குறப்போ உங்களுக்கு லுக் வைஸும் நல்லாயிருக்கும், ட்ரஸ்டபுளாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பூஸ்டப் பண்ணுறது 100 போஸ்ட்டு நீங்கள் போட்டதுக்கப்புறம் பூஸ்ட் பண்ணுங்கள். ஆஃப்லைன் மட்டும் நம்ம நம்ப முடியாது, சரௌண்டிங்ஸை நம்பாமல் ஆன்லைனை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். யூடியூப், இன்ஸ்டா ப்ளஸ் வாட்ஸ்அப் இது 3 ஆப் இருந்தாலே உங்களுக்கு போதும், ரீச் ஆகலாம். கண்டிப்பாக எப்போ வேணாலும் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் டவுட்ஸ் கேளுங்க, நான் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் கிளாஸ் பற்றி மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிவிடுங்க. பை டியர்ஸ்.